சரக்கு சந்தர், அந்த கேரக்டர் பேர் வந்து சரக்கு சந்தர். படத்துடைய ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது. ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நீமாரே. ஸோ எனக்கு நாங்கள் ரொம்ப கிராட்டிஃபைங் இருக்கேன் இந்த படம் பண்ணிட்டுக்கு அப்புறம். அண்ட் என்னன்னா இது ஒரு மல்டி ஜென்னர் படம் தான். லைக் இந்த படம்ல ஒரு மக்களுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக நல்லா என்கேஜிங்காக காமிச்சாரு. வி லிவ் இன் த டைம் வேறு மீடியா பீப்புள்ஸ்ல எப்படி நம்ம நல்லா சோஷியல் மீடியாவில் எப்படி நம்ம பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகணும். பட் சில டைம்ல என்ன சொல்லுவாங்க, லைக் ஹர்ட் கூட ஆகும் மக்களுக்கு. இந்த படம்ல லைக் ரொம்ப என்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங் வேன்னு நம்ம படம் கொடுத்தாரு. அண்ட் எல்லாரும் 21st மூவி பாருங்க. அண்ட் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் என்னன்னா, இந்த படம் ஷூட்டிங் போகும் டைம்ல நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுதான், லைக் யாருமே அவ்வளோ நாங்கள் ரெக்கக்னைஸ் ஆகலை. ஸோ நாங்கள் ஷூட்டிங் போகும் டைம்ல லைக் வெள்ளிமலாய், புதுச்சேரி, இல்லைன்னா திருப்பூர்ல அங்கே மக்கள் நாங்கள் ஜஸ்ட் நாங்கள் புது லைக் எட் அவர் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு காதல் கொடுத்தாரு லைக் அங்கே போகும் டைம்ல. ஸோ அப்போதான் நான் யோசிக்கிறேன், ஓகே நாங்கள் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் லைக் எனக்கு மை செல்ஃப் அண்ட் ஆடியன்ஸுக்கு நாங்கள் பெஸ்ட்டு தான் கொடுப்போம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் நீங்கள் மீடியா பீப்புள்ஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. எனக்கு ஒரு க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீல், அந்த ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் பிளெஸிங்ஸ் அண்ட் மக்கள் பிளெஸிங்ஸ் இருக்குன்னா ஐ கேன் க்ரோ மோர் அண்ட் மோர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் 21st ப்ளீஸ் எல்லாரும் மூவி பாருங்க அண்ட் உங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க. ப்ரொடியூசரே ஹீரோ இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது நிறைய 2-3 ஹீரோ அப்ரோச் பண்ணோம், அவங்கெல்லாம் வந்து இந்த கதைக்கு சரியான ஆர்ட்டா இல்லை, நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேட்கலாம். ப்ரொடியூஸ் பண்ணாரு, ஹீரோவை போட்டான், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசால ஒன்றும் கிடையாது. இல்ல மாஸ்க் எல்லாருமே இங்க மாஸ்க் போட்டு தான் அலையிறாங்க. இப்ப என்னன்னா, இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாஸ்க் போட்டு தான் அலையிறாங்க. அதுக்குள்ள எத்தனை லேயர்ஸ் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியறது இல்லை. எல்லார்ட்டையும் ஒரு கெட்டவன் இருப்பான், ஒரு நல்லவன் இருப்பான். ஒரு கெட்டவன் இருந்தா பிரச்சனை இல்லை. இந்த முந்தாள் கோயம்புத்தூர் மேட்டர் நடந்ததுல வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அது. இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது மனசு அதிர்ந்து பதறது. அதை வச்சுதான் அந்த படத்தோட இறைவன் வந்து நம்ம பண்ணோம். மாஸ்க் உள்ள என்ன இருக்குங்கிற விஷயம் தான். மாஸ்க் வெளியில எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க, யாருக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை. இந்த படத்துல நம்ம சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். ஆமா, நைட்ல தான் ஃபுல் நைட்ல டிராவல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டேல, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நைட்ல. ஒரு நைட்ல என்ன நடக்குதுங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் இந்த படத்துல. இல்ல படத்தோட ஷேடோ அது. படத்தோட ஷேடோன்னா அந்த கேரக்டரோட ஷேடோ அது. கேரக்டர் எதுக்குள்ள இருக்கிறான்ட்டு, அதாவது அவனுக்குள்ள ஒரு டிவில் இருக்கும், ஒரு ஒரு நல்ல விஷயமும் இருக்கும், ஒரு கெட்ட விஷயமும் இருக்கும். அந்த டிவில் வெளில வரும்போது அவனுக்குள்ள எந்த தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு டிசைன் தான். அவனுக்குள்ள என்ன இருக்குங்கிறத வெளிப்படுத்துறான் அவன் அப்படிங்கிற டிசைன் தான். ஒரு இருள் சூழ்ந்த உலகத்துல அவன் இருக்கான். அதனாலதான் இறைவன் விழிகள். இறைவன் விழி டைட்டில் பிளஸ் ஸ்கிரிப்ட் இதுக்கெல்லாம் தேவைப்படுச்சு. அதனால அந்த டிசைன் அப்படி. டேரக்டர் வந்து அவரோட ஒரு படம் ஏற்கனவே பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நமக்கு ஒரு ஐடியா நடிக்கணும் ஒரு ஆசை எனக்கு இருந்தது, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி அவர் வேற இன்னொரு படம் பண்றதுக்காக போய் கேட்டுட்டு இருந்தாரு. நான் இடையில பார்க்கும்போது மீட் பண்ணும்போது என்ன இன்னொரு படம் பண்றீங்களே ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு இல்லை அது வேலை போயிட்டு இருக்கு, என்ன கொஞ்சம் இது பண்ண சொன்னேன். இல்லை நான் ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். என்னங்க இப்போ படம் பண்ணணும்னு சொன்னீங்க, கடைசி வரையும் சப்போர்ட்டிவா இருந்து முடிச்சு கொடுக்கணும் அந்த படத்தை. நீ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இடையில வந்துட்டு இந்த பண்றேன் சொல்லிட்டு போயிடக்கூடாது, 10 நாள் ஷூட் போகணும் அப்படின்ட்டு பண்ணிடக்கூடாது, கண்டினியூவா போகணும், எனக்கு கடைசி வரையும் எனக்கு பண்ணி தரணும். அது இப்படி வந்து சொல்லும்போது நான் எனக்காக ஒரு கதை ஒன்று பண்ண ஆரம்பிச்சேன். பணம் கொடுத்தா போதும்னா இங்க நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்றது இருக்காங்க, அப்படி பண்ணிடலாம். அப்படி கிடையாது. ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கு முதல்ல கிடையாது. ஹீரோக்கான பிளேஸ் ரொம்ப கிடையாது இந்த படத்துல. ஒரு 2 இடத்துல 3 இடத்துல தான் அவர் வருவார். இது வந்து ஓப்பனா உடச்சி இந்த ஸ்கிரிப்டை உடச்சி என்னால பேச முடியாத சூழல் இருக்கிறதுனால இதோட நான் சொல்றேன். என்னன்னா, ஹீரோ வந்து அவர் தான், மாப்பிள்ள அவர் தான், ஆனா போட்டுக்க சட்டா வருது இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் ஹீரோ தான். பட் ஹீரோட பிம்பம் இருக்கும், தவிர இவரை நோக்கி டிராவல் ஆகாது ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து ஒரு பவர் ஸ்டார் மாதிரி, ஒரு வாட்டர் மிலன் மாதிரி எனக்கு தேவைப்பட்டுச்சு.
ஒரு ஒரு சென்சிட்டிவா ஒண்ணுமே புரியாத ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள் எனக்கு தேவைப்பட்டது. அது 2, 3 பேர் நானும் அப்ரோச் பண்ணேன். இல்லைன்னு சொல்ல 2, 3 பேர் அப்ரோச் பண்ணேன். ஒரு 4, 5 படங்கள் பண்ணியிருந்தவங்களை அப்ரோச் பண்ணா சரியான பதில் இல்ல. அப்ப ப்ரொடியூசர் அப்படி சொல்லும்போது அவங்க வந்து இதா ஃபைனான்சியலாவும் கொஞ்சம் யோசனை பண்ணாங்க இல்லையா? ஃபினான்சியலா யோசனை பண்ணும்போது எனக்கு தேவைப்பட்டுச்சு. இவரோட உருவம், இவரோட பேசுறது, இவர் ஓகே, ஓகே. இவர் பேசுறது அப்படி இருந்ததுனால எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால நம்ம இவரை அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி அப்ரோச் பண்ணி பேசினேன். இவர் நார்மலாவே அந்த படத்தோட கேரக்டர் எப்படி இருக்குமோ அப்படிதான் அவர் பண்ணியிருப்பாரு. இவரோட ரியல் கேரக்டரே அதுதான். எனக்கு ஈஸியா இருந்துச்சு. இப்ப வேற ஒரு ஹீரோ வச்சு நம்ம புதுசா பண்ணி அதை திருப்பி நம்ம கரெக்டா அதை கொண்டாட முடியுமாங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இவர் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருந்துச்சு, சப்போர்ட்டிவா இருந்தது. ரெண்டாவது வந்து நமக்கு வந்து இந்த கால் ஷீட் வாங்கிட்டு 4 நாள் தான் நடிப்பேன், 5வது நாள் நடிக்க மாட்டேன், 6வது நாள் நடிக்க மாட்டேன், இந்த பிரச்சனை எனக்கு இல்லை. இது எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா அந்த படத்துல வந்து மினிமம் அவர் நடிச்சதுன்னு பார்த்தாக்கா ஒரு 4-5 டேஸ் இருக்குமா, 4-5 டேஸ் தான் இருக்கும் அவர் நடிச்சதுன்னு பார்த்தாக்கா. பெருசா டிராவல் ஆகிற பெரிய கேரக்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஹீரோ பிம்பத்துல இருப்பார், அவ்வளவுதான். இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து ஹீரோ. இல்ல, ஹீரோயின் வந்து ப்ராப்பரா பண்ணதுதான். ஹீரோயின் வந்து ரொம்ப ப்ராப்பரா நான் வந்து ரொம்ப, ஏன்னா ஹீரோயினை வச்சுதான் டிராவல் ஆகுது. எனக்கு வந்து கொஞ்சம் ரெகுடா ஆட்டிடியூடு, ஓவரா ஆட்டிடியூடா இருக்கிற ஒரு பொண்ணு தேவைப்படுது. அந்த பொண்ணை நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆகணும். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு 3 பொண்ணை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில். வந்து நிறைய தமிழ் பொண்ணுங்களோட நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள்ல பண்ணியிருக்கேன். அவங்களால நிறைய நான் வந்து எப்படி சொல்றது, நிறைய என்னால் வேலை வாங்கிக்க முடிஞ்சது. அதனால நான் மேக்ஸிமம் தமிழ்ல தான் தேடிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் 3 போட்டோ வந்தது எனக்கு. இந்த 3 போட்டோல இது தமிழ் தான் நினைச்சேன். ஆக்சுவலி இந்த தமிழ் தான், தமிழ்நாடு தான் நினைச்சேன். பயோ அனுப்பிடுன்னு சொல்லும் போது வந்து பெங்களூர் இருந்துச்சு. அப்புறம் அவர் நண்பர்கிட்ட சொன்னேன், பெங்களூர்னு போட்டிருக்கு, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்னன்னு. நான் ஃபுல்லாவே கீழே படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கும்போது இவங்க வந்து ஆல்ரெடி நேஷனல் அவார்டு வாங்கின படத்துல, பிங்காரங்கிற படத்துல வந்து ரோல் பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறமா தான் இவங்களை சூஸ் பண்ணேன். சரி, ஒரு நல்ல கம்பேக் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்திருக்கு இந்த படமுக்கு டிரெக்டர். ஸோ அப்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் இங்கே படம் பண்ணிட்டு இருக்கேன், நரேஷன் பண்ணிட்டாரு, இந்த ஸ்டோரி சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போது ஸ்டோரி கேட்கும்போது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இது படம்ல ரொம்ப லேயர்ஸ் இருக்கு. கேரக்டர் படம் மட்டும் இல்லை, ஏன் கேரக்டர் மட்டும் இல்லை, லைக் வேறு என்ன சொல்ல, எல்லா படம்ல எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. சும்மா அவர் வந்து லைக் ஓகே கேரக்டர் ஃபினிஷ் பண்ணலாம் அந்த மாதிரி இல்லை, எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு கேரக்டர் பண்ணும்போது. அண்ட் எனக்கு என் பாயிண்ட்ல வரும்போது எனக்கு ஸ்டோரி, ஐ ஹர்ட் த ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அப்புறம் இந்த படம்ல ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இருக்கு. ஸோ இந்த ஜென்ரேஷன்ல என்ன போயிட்டு இருக்கு, ஸோ அது ஒரு பர்சன் அட்லீஸ்ட் ஒரு பர்சன் அது சொல்லதுக்கு வேணும்னா அது டிரெக்டர் இந்த படம்ல சொன்னார். லைக் எவ்ரிபடி வெயிட் பண்ணிட்டு இருப்பார். லைக் யாருமே இந்த மேட்டர் பேசும்னா, யாருமே பேசும் இல்லை இந்த மேட்டர் பத்தி, ஒரு இமோஷன்ஸ் பத்தி என்ன நடத்திருக்கு இந்த சமாஜத்துல. ஸோ இந்த படம்ல அது நம்ம போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு அப்போ ஃபீல் ஆயிடுச்சு, ஓகே லெட் மீ டூ திஸ் மூவி. அண்ட் அதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் உள்ளே வந்திருக்கு. கஷ்டம் இல்லை, பிகாஸ் நாங்கள் ரொம்ப அது படம் மேலே எனக்கு காதல் இருக்கு ரொம்ப. ஸோ அது எனக்கு கஷ்டம் ஆகாது. ஸோ ரொம்ப லவ் பண்ணிட்டு நாங்கள் படம் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் ஃப்ளெஜாக ஹீரோனா பண்ணியிருக்கேன். இது ஐ திங்க் பார்க் படம்ல லைக் நாங்கள் செகண்ட் லீட்லாம் பண்ணியிருக்கேன். இதில் கம்ப்ளீட் த்ரூ அவுட் த மூவி நாங்கள் இருக்கேன். ஸோ ஐ ஃபீல் இது தமிழுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸ்மால் ஸ்கேல் மூவில வந்து மேக்கிங் வைஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட்ஸா ஆடியன்ஸ் ஈஸியா பிக்கப் பண்ணி வருவாங்க. இப்போ எல்லா ஆடியன்ஸுமே வந்து தேட்டர் படம் பார்க்க வரைக்கும் யோசிக்கிறாங்க, போஸ்டரை பத்தி யோசிக்கிறாங்க, ட்ரெய்லர் பத்தி யோசிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல வந்து யூஎஸ்பி ஒரு ஆக்டர். ஸோ இந்த படம் ஏன் ஆடியன்ஸ் பார்க்கணும், எப்பேற்பட்ட ஒரு மூவியா இதை பற்றி மேக்கிங் ஒன்றும் இல்லை சார், சின்ன விஷயம்தான். இப்போ நமக்கு நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் நம்மளால தட்டி கேட்டுற முடியாது. நம்ம நிறைய நடக்குது இந்த உலகத்துல, நிறைய நடக்குது, நம்ம ஊர்ல நிறைய நடக்குது, பக்கத்து வீட்டுல நடக்குது, எய்த்த வீட்டுல நடக்குது. நம்ம வீட்டை தவிர வேற எங்க எது நடந்தாலும் நம்மளால எதுவுமே கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம அவ்வளோ
அவ்வளவு வக்கர புத்தி எல்லாம் கிடையாது. நமக்கு அது தேவையில்லைன்னு கடந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படிதானே எல்லாருமே போயிட்டு இருக்கோம். இங்க உள்ள எல்லாருக்குமே எல்லா விஷயமும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்மளோட பிரச்சனையை நமக்கு சகிச்சுக்கிட்டு நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டு வேற வழி இல்லை, இப்படிதான் ஆகணும், ஐயோன்னு உச்சி கூட்டிட்டு நம்ம ஒரு விஷயத்தையும் பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்படிதான் இந்த பீப்புள் எல்லாருமே டோட்டலாவே எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அவங்க இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபைட் சொல்லுவாங்களா, அதாவது திருப்தி கிடைக்கும் இந்த படத்துல. அவங்க மனசுக்குள்ள இருந்த ஆழ்ந்தமான கேள்வி எல்லாத்துக்கும் இதுல பதில் இருக்கு. ஹீரோ ஹீரோயின் மாதிரி இங்க கேரக்டர் வந்து நிறைய இருக்காங்க இந்த படத்துல. இப்ப சிசர் மனோகர் சார் இருக்காரு, சேரன் ராய் சார் இருக்காரு, நிலவல் ராய் சார் முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு, ஈஸ்வர் சந்திரபாபு பண்ணியிருக்காரு, கிளி ராமச்சந்திரன் பண்ணியிருக்காங்க, அஸ்மிதா பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இவங்கள மாதிரி அங்கங்க உள்ள கேரக்டர்ஸ் அவ்வளவுதான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 ஒருத்தரை வந்து ட்ரிகர் பண்றாங்க. அவங்க தெரிஞ்சு செய்யல, தெரியாம அங்கங்க பண்றது இவனுக்கு ட்ரிகர் ஆகுது. அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நடக்குது? இல்ல நாலு அது இன்னும் ரிவீல் பண்ணல. அது படத்துல ரிவீல் பண்ணிருக்கோம். கிரைம் அண்ட் சைக்கோ த்ரில்லர். இல்ல சார், சென்சார்லயும் இது கேட்டாங்க. அது ஆக்சுவலி வந்து சரக்கு சந்தர், அந்த கேரக்டர் பேர் வந்து சரக்கு சந்தர். படத்துடைய ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது, ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது. சரக்கு சந்தர் அந்த படத்துடைய கேரக்டர், சவுக்கு சந்தர் கிடையாது. அது வந்து இதுலயே வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலயே சென்சார்லயே வந்து திருப்பி கொடுத்து நீங்க சவுக்கு சங்கர் தான் பேசுறீங்கன்றாங்க. அது கிளிராமச்சந்திரன் பேசும்போதும் இல்ல மத்தவங்க பேசும்போதோ சவுக்கு சந்தர்னா அவங்களுக்கு காதல் விழுந்துருக்கு. திருப்பி மறுபடியும் அதை கரப்ஷன் பண்ணி மறுபடியும் சரக்கு சந்தர் தான் சார் சொல்லி கொடுத்துருக்கோம். சவுக்கு சந்தரோட நம்ம ஒன்றும் இது கிடையாது. இந்த படத்துல வந்து அது மேபி அது சாயம் இருக்கலாம். எல்லாத்தையும் எல்லாரோட சாயமும் பூசித்தானே ஒரு படம் பண்ண வேண்டியது. நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்றோம், நான் காலைல நான் சாப்பிடுறேன் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன மாதிரியே சாப்பிடுற அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒவ்வொருத்தரோட சாயல் இருக்கும். இது வந்து இல்ல, அந்த சாயல் இருக்குன்னு சொல்றேன். நீங்க அப்படி பார்த்தா அந்த சாயல் இருக்கும். நீங்க சரக்கு சந்தரை வந்து சவுக்கு சந்தரா பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க. ஏங்க படம் பண்ண வந்திருக்கோம், நம்ம சினிமா பண்ண வந்திருக்கோம். எல்லாரோட சாயலையும் நம்ம பூசிதான் பண்ண வேண்டியது. ஸ்பெஷலா வந்து இன்ஃபுளுசர் பெருசா உள்ளவங்களோட சாயம் மேல சீக்கிரமா படுது. ஆடியோ வெளியில பாக்குறவங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏத்து வீட்டுக்காரங்களோ அந்த சாயத்துல இருந்தாலும் யாரும் சொல்ல போறது இல்லை. அவங்க இருக்கிறதுனால அவங்களோட சாயம் சவுக்கு சங்கர் படுது. அதெல்லாம் இல்ல. அவருக்கு வந்து சவுக்கு சங்கர் மேல அவருக்கு என்ன கோவம் இல்ல எனக்கு என்ன கோவம் அதெல்லாம் இல்ல 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 பர்சனலான கோவம் இல்ல. அப்படி எதுவும் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. நான் கேட்டுதான். இல்ல அது ஒரு கேரக்டர். அவர் ஒரு யூடியூபர். இல்ல 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 நம்ம என்ன உண்மையோ அதை சொல்லியிருக்கோம். நம்ம சவுக்கு சங்கருக்கு சரக்கு சங்கர் இல்ல இல்ல விமர்சனம் மீன்ஸ் என்னன்னா இங்க நடக்கிற தவறுகளை எல்லாரும் சுத்தி தான் காமிக்கிறாங்க. ஒரு சிலரை நான் வந்து இதுல டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன். அது பேரு சரக்கு சங்கர்னு வச்சிடலாம், சவுக்கு சங்கர் கிடையாது. ஒரு சிலரை இப்ப இவங்களுமே யூடியூபர் தான். அந்த படத்துல இவங்க யூடியூபர் தான். அவரு நிலவரி சார் தவிர மத்த எல்லாருமே யூடியூபர் தான் அந்த படம் நடிச்சவங்க. எல்லாருக்கும் நான் அந்தந்த பேர்லாம் வைக்கல. சரக்கு சந்தர்னு பேர் வச்சேன். அது ஒரு சவுக்கு சங்கர்னு இப்ப அது இதாயிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் கிடையாது, சரக்கு சந்தர் தான். அது யூடியூபரா. அது ட்ரெய்லர்லயே பாத்துருப்பீங்களே. இல்ல இல்ல அது வேணாம் சார். படத்தை எல்லாத்தையும் உடைச்சிட்டு வர்றது ஆயிடும். படம் வரும்போது பார்க்கலாம். இருக்காங்களே அவங்க எல்லாம் இருக்காங்க. இல்ல எல்லாருமே இருக்காங்க. எல்லாரோட சாயல் இருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் பர்சனல் கேரக்டர் எடுத்து நம்ம பண்ணல. அந்த மாதிரி சாயல்ல இருக்காங்க. அவங்க கிடையாது, அவங்களோட பர்சனல் கேரக்டர் கிடையாது. வெயிட்டா எனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, அது கொஸ்டின் கேட்கும்போது அது பின்னாடி என்ன இன்டென்ஷன் இருக்கு அண்ட் ஒரு ஜென்யூன் ரீசன். எப்படின்னா ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, ஒரு சீன் இருக்கு, ஹீரோயினுக்கு லிஃப்ட் பண்ணணும் சீன். அப்போ
அந்த ரிப்போர்ட்டர் லைக் ஹீரோ லிஃப்ட் பண்ண சீன் இருக்கு. ஸோ ஒன் செகண்ட் லிஃப்ட் பண்ண சீன் சாரி சவுண்டா சத்தமா சவுண்டா ஓகே. ஸோ லிஃப்ட் பண்ணதுக்கு சீன் இருக்கு. ஸோ அப்போ அந்த ரிப்போர்ட்டரா எப்படி கேட்கும்னா லைக் ஒரு கியூரியஸ்ல அது எப்படி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அந்த மாதிரி கேட்கும்னா அது எனக்கு தோணுது பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு சும்மா ஒரு பப்ளிசிட்டி கிராப் பண்ணதுக்கு இல்லைன்னா ஒரு ஆப்போசிட் பர்சனுக்கு அது ஹர்ட் ஆகும், அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் அது தப்பாயிடும். பிகாஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம ப்ரொஃபஷ்னல் கொஷின்ஸுக்கு ரெடி இருக்கு எப்போவுமே. பட் லைக் பிகாஸ் ஆர்டிஸ்ட் ஆர் ஹியர் டு எக்ஸ்பிரஸ் த எமோஷன்ஸ், நாட் த மெஷர்மெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். யூடியூபர்ஸ்க்காக ஒன்றும் கோவம் இல்லை சார். யூடியூபர்ஸ் தான் நான் எல்லா ஆடியோ லான்ச்லேருந்து எல்லாத்தையுமே சொல்றது வாழ வைத்த தேவையான ரஜினிகாந்த் நான் சொல்லி தான் சார் இருக்கேன். உங்களை வாழ வைக்கிறது அவங்களுக்கு தான், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் நம்ம படமே பண்றது. அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. சினிமா துறையே கிடையாது. யூடியூப்னு ஒன்று இல்லைன்னா சினிமா துறையே கிடையாது. ஒரு சிலர் அந்த படத்துல நிறைய நான் சொல்லியிருப்போம். ஒரு சிலரால வந்து ஒரு 2 பேரால மீதி 98 பேர் கெட்டு பேர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் சொல்லியிருக்கோம். ஒரு 2 பேரால மீதி 98 பேர் கெட்ட பேர் ஆகுது. வெளியில இருந்து பாக்குறவங்க தெரியாது, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சினிமாக்காரங்களுக்கு தெரியும் 98 பேர் நல்லவங்க, மீதி 2 பேர் கெட்டவங்க தெரியும். வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது. வெளியில உள்ளவங்க பார்க்கும்போது என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு தான் தோணும். மொத்தமா அது கெட்ட பேர் ஆகுது. அது இருக்கக்கூடாதுங்கிறது இந்த படத்துல அழுத்தமா சொல்லியிருக்கோம். இல்ல அதுல ஒரு கேரக்டர், அதுவும் ஒரு கேரக்டர் தான். ஆமா அந்த படத்துக்கும் அந்த மேட்டருக்கும் படத்துல சம்பந்தம் இருக்கா? ஒருவேளை அந்த கோவிட் மேட்டர்ல வந்து உங்களோட தனிப்பட்ட பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் நீங்க என்ன சொல்றீங்க? கரன்னு அறுத்துடணும் சார். அவங்க அறுத்து போட்டணும். இவங்க வந்து சுட்டு எல்லாம் பிடிக்க கூடாது, அறுத்து போட்டணும். இதுல அதெல்லாம் இருக்கு இது எல்லாமே இருக்கு. நம்ம பண்ணதுதான் இப்ப திருப்பி அதாவது நடந்திருக்கு. 2 நாளைக்கு இப்படி நடந்தது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகலையே சார். ஆமா பத்திரிகை ஊடகம் யூடியூபர்ஸ் எல்லாரையும் தான் சொல்றேன் நான். எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன்.